Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்திற்கு என்ன மாதிரியான மழை பொழிவை இந்த பெங்கல் புயல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? இன்று இரவுக்குள் நவம்பர் 28ஆம் தேதி இரவுக்குள் புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது. இது புயலாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி காலை நேரத்துல சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புதுவை கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக ஆனால் இந்த 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய தரைக்காற்று எந்தவித பாதிப்பையும் காற்று சேதத்தையும் ஒரு தென்னை மரத்தையோ மரங்களையோ முறிப்பும் அளவிற்கோ அல்லது வேறு விதமான விவசாய பாதிப்பையும் ஏற்படுத்தும் அளவிற்கு காற்று சேதம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், ஒரு மிக்ஜாம் புயல் அளவுக்கான ஒரு சேதத்தை சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுக்காத நாம எடுத்துக்கலாமா சார்? ஆமா, வெள்ள பாதிப்பு பொறுத்த அளவுக்கு மிக்ஜாம் புயல் அளவுக்கான பெரும் வெள்ள பாதிப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன காரணம்னா கடல் பல இடங்கள்ல சீற்றமாவே இருக்கு. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பட்டணப்பாக்கம், மெரினா, திருவான்மியூர் போன்ற இடங்கள்ல கடல் ரொம்ப சீற்றமாகவே இருக்கு. குறிப்பாக தென்பகுதிக்கு நாம போனா திருச்செந்தூர் பகுதியில கடல் உள்வாங்கி இருக்கு. கடல் ஏதாவது நமக்கு எதுவும் சிக்னல் சொல்லுதா சார்? இது இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த ஒரு தாழ்வு மண்டலமாக கடல் பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக ஒரே இடத்துல இருப்பதற்கு என்ன சார் காரணம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? மக்கள் இப்ப இந்த மலைக்கே தயாராகிட்டு இருக்காங்க. கடந்த முறை போலவே இந்த முறை மேலச்சேரி பிரிட்ஜில வண்டியை நிறுத்த வேண்டிய தேவைகள் ஏற்படுமா சார்? அந்த அளவுக்கு ஒரு மழை பாதிப்பு அதிகமா இருக்குமா? சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி சார் பெய்ய வாய்ப்பு இருக்கு இந்த 2 நாட்களுக்கு? இன்று இரவு முதல் சென்னையில மழை படிப்படியே தொடங்கும். நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னையில பரவலாக கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சுயாதீன வானிலை ஆய்வாளர் திருமிகு ஹேமச்சந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஹேமச்சந்திரன் சார். வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார், மகிழ்ச்சி சார். குறிப்பாக இந்த பெங்கல் புயல் தான் தற்போதைய தமிழ்நாட்டுடைய பேசுபொருள். தற்போதைய நிலை வரைக்கும் பெங்கல் புயல் தற்போது எங்கு சார் நிலை கொண்டு இருக்கு? தமிழகத்திற்கு என்ன மாதிரியான மழை பொழிவை இந்த பெங்கல் புயல் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சார்? வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. இது புயலாக மாறி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி காலை நேரத்துல சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புதுவை கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக நல்ல மழைப்பொழிவை நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல எதிர்பார்க்கலாம். ஓகே சார், குறிப்பாக இந்த புயல் இன்னும் உருவாகல, காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் கடல் பகுதியில நிலை கொண்டிருக்கா சார் தற்போது? ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயல் சின்னமாக நிலை கொண்டிருக்கு. இது வரக்கூடிய மணி நேரங்கள்ல புயலாக மாறும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார், குறிப்பாக நாகைக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கிடக்கும்னு சொல்றீங்க. தற்போது வரைக்கும் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை இன்னும் கொடுக்கவே இல்லை. மழை பொழிவு என்பது எப்போது சார் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும், அல்லது கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கு. நாகையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தெற்கே தென்கிழக்கே இந்த புயல் சின்னம் மையம் கொண்டிருக்கு. இதன் விளைவாக பெரிதாக மழைப்பொழிவு தொடங்கவில்லை. கடல் வான மேகமூட்டத்துடன் காணப்படுது. தரைக்காற்று சற்று அதிகரித்து வீசுகிறது. இந்த சூழல் தான் காணப்படுது. இந்த நிலையில மழைப்பொழிவு நவம்பர் 29ஆம் தேதி அதிகாலை முதல் தொடங்கும். நவம்பர் 29ஆம் தேதி பிற்பகலுக்கு பிறகு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 29, 30 ஆகிய 2 நாட்களுமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல கடலோர பகுதிகளில் 20 சென்டிமீட்டர் அளவில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், குறிப்பாக நாகைக்கு பக்கத்துல கடையை கிடக்கும்னு சொல்றீங்க. கடந்த காலங்களில் டெல்டா கஜா புயல்ல எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பை சந்தித்தது என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியான பாதிப்பை இந்த பெங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் டெல்டா பகுதிகளில் நம்மளால எதிர்பார்க்க முடியுமா சார்? காற்று எந்த அளவுக்கு சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, இது ஒரு மழையை தரும் நிகழ்வு. இதன் காரணமாக காற்று பாதிப்பு தமிழகத்தின் எந்த பகுதிகளுக்குமே கிடையாது. சென்னைக்கும் நாகைக்கும் இடையில் குறிப்பாக கடலூர், புதுச்சேரி பகுதிகளை தான் மையமாக வைத்து கரையை கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள்ல எந்தவித தாக்கமும் இருக்காது. அதே போல வடகடலோர மாவட்டங்களிலும் காற்றின் பாதிப்பு இருக்காது. மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக அமையும். மழையும் மிக்ஜம் போன்ற பெருமழையாக அமையாது. தரைக்காற்றுடன் கூடிய கனமழையாக இருக்கும். அவ்வப்போது பலத்த மழையாக இருக்கும்.
ஒட்டுமொத்தமா மழையின் அளவுகள் அப்படிங்கிறது மிக கனமழை, அதீத கனமழை என்ற அளவுல இருக்கும் அப்படின்னு ஓகே சார். எதிர்பார்க்கலாம். இந்த அதீத கனமழை எந்த பகுதிகள்ல சார் பெய்ய வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக எத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு வரைக்கும் பெய்ய வாய்ப்பு இருக்கு சார்? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக ஓகே. இந்த சலனம் அருகில் வரும்போது, கரையை கடக்கும் போது அது போன்ற ஒரு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்த போதிலும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழையாக தான் இருக்கும். குறுகிய நேரத்துல பெய்யாது. அதன் காரணமா பெரிய பாதிப்பு இருக்காது. அதே போல ஓகே சார். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகள்ல கரையை கடக்கும்போது சற்று அதீத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரையை கடக்கும் நேரத்துல. ஓகே சார். இந்த செங்கல் புயல பொறுத்தவரைக்கும் மழைப்பொழிவு மட்டும் தான் கொடுக்கும். அதிக ஒரு காற்று சார்ந்த ஒரு பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாதுன்னு சொல்ல வரீங்களா சார்? தரைக்காற்று ஒரு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அவ்வப்போது 65 கிலோமீட்டர் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய தரைக்காற்று எந்தவித பாதிப்பையும், காற்று சேதத்தையும், ஒரு தென்னை மரத்தையோ, மரங்களையோ முறிக்கும் அளவிற்கோ அல்லது வேறு விதமான விவசாய பாதிப்பையும் ஏற்படுத்தும் அளவிற்கு காற்று சேதம் இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். ஒரு மிக்ஜாம் புயல் அளவுக்கான ஒரு சேதத்தை சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுக்காது நாம எடுத்துக்கலாமா சார்? ஆமா. வெள்ள பாதிப்பு பொறுத்தளவுக்கு மிக்ஜாம் புயல் அளவுக்கான பெரும் வெள்ள பாதிப்புக்கான வாய்ப்புகள் இல்ல. என்ன காரணம்னா, மிக்ஜாம் புயல் சென்னைக்கு அருகே ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டது. அதன் விளைவாக மழைநீர் கடல்ல வடியாத ஒரு சூழல். தொடர்ந்து ஓகே. மழைப்பொழிவு தீவிரமாக இருந்ததன் காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் தற்போதைய புயல் தற்போது நகர்வதில் தாமதம் ஏற்பட்டாலும், கரையை நெருங்கும் போது விரைவாக நகர்ந்து வந்து கரையை கடக்கும் என்பதனால, எந்தவித பெரும் பாதிப்பும் மிக்ஜாம் அளவிற்கு இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே சார். குறிப்பாக இந்த காற்றை பத்தி நிறைய சொன்னீங்க. கடல் பல இடங்கள்ல சீற்றமாவே இருக்கு. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பட்டணப்பாக்கம், மெரினா, திருவான்மியூர் போன்ற இடங்கள்ல வந்து கடல் ரொம்ப சீற்றமாகவே இருக்கு. குறிப்பாக தென்பகுதிக்கு நாம போனா திருச்செந்தூர் பகுதியில வந்து கடல் வந்து உள்வாங்கி இருக்கு. கடல் ஏதாவது நமக்கு எதுவும் சிக்னல் சொல்லுதா சார்? இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். நவம்பர் 27ஆம் தேதி முதல் புயல் நகராமல் ஒரே இடத்திலே மையம் கொண்டிருக்கு. ஒரே இடத்தில் மையம் கொண்டதன் காரணமாக கடல் கொந்தளிப்புடனும் கடல் சீற்றமும் அதிகரித்து காணப்படுது. இது அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள்ல கடல் கொந்தளிப்பும் சீற்றமும் அதிகரித்து காணப்படும். புயல் கரையை கடந்த பிறகுதான் கொந்தளிப்பு குறையும். இந்த சூழல்ல மீனவர்கள் வந்து புயல் சின்னம் உருவாவதில் தாமதம், அதோட வந்து அறிவிப்புகள் மாறுது அப்படின்ட்டு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். படகுகளை பாதுகாப்பான இடங்கள்ல நிறுத்தி வையுங்கள். படகு ஒன்றோட ஒன்று இணைந்து சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது. 1ஆம் தேதி வரைக்கும் ஒரு அதீத கனமழையை நாம் எதிர்பார்க்கலாமா சார்? டிசம்பர் 1 வரைக்கும். குறிப்பா நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். பிறகு மீண்டும் டிசம்பர் 1, 2 தேதிகள்ல கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள்ல. ஓகே சார். குறிப்பாக இந்த செங்கல் புயலுக்கு அப்புறம் அடுத்து வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் செஷன் தமிழ்நாட்டுக்கு இருக்கா சார்? ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் செஷன் எதுவும் இருக்கா சார்? டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் வந்து வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வலுவான சலனம் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது குறித்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல தான் பார்க்க முடியும். இந்த சலனம் கரையை கடந்த பின்புதான் அது குறித்தான ஒரு தெளிவு கிடைக்கும். முதல்ல இந்த புயல் அருகில் வந்து நீண்ட நாட்கள் நீடிப்பதன் காரணமாக பல்வேறு வானிலை மாற்றங்களை நிகழ்த்த வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த ஒரு தாழ்வு மண்டலமாக கடல் பகுதியில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலாக ஒரே இடத்துல இருப்பதற்கு என்ன சார் காரணம்? என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? பல்வேறு வானிலை காரணிகள் இதுல வந்து குறிப்பிடணும். குறிப்பா பார்த்தோம்னா அரேபிய உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் மற்றும் மேற்கத்திய இடையூறில் இருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலை என பல்வேறு வானிலை காரணிகள் இந்த புயலை வேறு இடத்திற்கு நகர விடாமல் ஒரே இடத்தில் பிடித்து வைத்திருக்கிறது. அதன் விளைவாக ஒரே இடத்துல புயல் வந்து நீண்ட நேரமாக நிலவி வரதை பார்க்க முடியுது. நவம்பர் 29ஆம் தேதி முதல் புயல் நகர்வுல வேகம் எடுக்கும். படிப்படியாக தமிழக நிலப்பரப்பை நோக்கி நகர தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ஒரு அதீத கனமழை எதிர்பார்க்கலாம்னு சொன்னீங்க. சென்னையில வந்து சாதாரணமாக மழை பெய்தாலே வேளச்சேரி போன்ற ஒரு தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வண்டிகளை வந்து பிரிட்ஜ் மேல நிறுத்தக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கடந்த காலங்கள்ல பார்த்தோம். அதே மாதிரியான மக்கள் வந்து இப்ப இந்த மழைக்கே வந்து தயாராகிட்டு இருக்காங்க. கடந்த முறை போலவே இந்த முறை வேளச்சேரி பிரிட்ஜ்ல வந்து வண்டியை நிறுத்த வேண்டிய தேவைகள் ஏற்படுமா சார்? அந்த அளவுக்கு ஒரு மழை பாதிப்பு அதிகமா இருக்குமா? இல்ல, அந்த அளவிற்கான ஒரு பெரும் மழைப்பொழிவு கிடையாது. ஏரிகள்ல நீர் இருப்பு 45% தான் இருக்கு. ஏரிகள்ல இருந்து உபரி நீர் திறக்க போவதில்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தால் பெரும் வெள்ளம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இந்த மழைப்பொழிவு ஏரிகள்ல நீர் இருப்பை அதிகரிக்க செய்யும். அதே போல நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும். இது ஒரே நேரத்துல வந்து குறுகிய நேரத்துல மழை பதிவாகும் போது தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கலாம். போக்குவரத்து இடையூறு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம்.
ஆனால் வெள்ளப்பெருக்கு பெரிதாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வடகடலோர மாவட்டங்கள்ல இல்ல. அதன் காரணமாக பாலங்கள்ல கார்களை 4 சக்கர வாகனங்களை நிறுத்த தேவையில்லை. சற்றே எச்சரிக்கையாக அன்றைய தினம் வீடுகளை விட்டு வெளியேறாமல் இருந்தாலே போதுமானது. ஓகே சார். டெல்டா பகுதியில நாம வந்து நாகை போன்ற பகுதிகளில் பார்க்கும்போது வெள்ளத்தால வந்து பயிர்கள் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது தொலைக்காட்சி செய்திகள்ல. சோ அதே மாதிரியான இந்த 2 நாட்களுக்கும் ஒரு மிக கனமழை இருக்கும் பட்சத்துல இன்னமும் டெல்டா பகுதிகளில் நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கும் போல இருக்கே சார். விவசாயிகளுக்கும் இந்த மழையால நஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதே சார். டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தற்போது வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தீவிரம் குறையும். குறிப்பாக நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. கனமழை பதிவானாலும் பாதிக்கக்கூடிய இடங்கள்ல பாதிப்புகள் சற்று அதிகமாக தான் இருக்கும். அதன் பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக டிசம்பர் 2ஆம் தேதி முதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுது. பார்க்கும்போது டிசம்பர் 3ஆம் தேதி முதல் வந்து டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு வறண்ட வானிலைக்கான சூழல் சில நாட்களுக்கு. ஓகே சார். வரக்கூடிய 2 நாட்கள் இந்த நாகை பகுதிகள் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு பலத்த ஒரு மழை எதிர்பார்க்கலாம் நீங்க சொல்ல வரீங்களா சார்? பாதிக்கப்பட்ட பகுதிகளே மீண்டும் பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, நாகை பகுதிகளில் மீண்டும் ஒரு அதீத கனமழை எதிர்பார்க்கலாமா சார்? நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல கனமழைக்கு தான் வாய்ப்பு. ஒரு 10 சென்டிமீட்டருக்குள்ளாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதீத மழைப்பொழிவோ தீவிர மழைப்பொழிவோ இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த புயல் சின்னம் கடலூர் நோக்கி நகரும் போது டெல்டாவில் தாக்கம் குறையும். ஆனால் கரையை கடக்கும் வரைக்கும் டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் தொடரும். ஓகே சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை எப்படி சார் பெய்ய வாய்ப்பு இருக்கு இந்த 2 நாட்களுக்கு? இன்று இரவு முதல் சென்னையில மழை வந்து படிப்படியே தொடங்கும். நவம்பர் 29, 30 ஆகிய தேதிகள்ல சென்னையில பரவலாக கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை புறநகர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல கடலோர பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சார். அதீத கனமழைன்னு சொல்றீங்க, ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளால எதிர்பார்க்க முடியுமா சார்? ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகலாம். ஆனால் பரவலாக 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த பெங்கல் புயலை பத்தின உங்களுடைய கணிப்புகளை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஹேமச்சந்திரன் சார். நன்றி.